Hello friends, welcome back to REXXON Consulting Services. This is Domnic. Today we are going to briefly discuss about virtualization and Docker containers. Let's start with virtualization. What is virtualization? Imagine நீங்கள் இப்போ ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க. அதை நம்ம ஃபிசிக்கல் சர்வர்னு சொல்லுவோம். இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஹோஸ்ட் ஹார்ட்வேர். நார்மலாக உங்களோட ஹோஸ்ட் ஹார்ட்வேரில் யூ வில் பி ரன்னிங் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது உங்களோட லினக்ஸாக இருக்கலாம் இல்லை விண்டோஸாக இருக்கலாம். அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே தான் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ரன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் யூ வாண்ட் டு ரன் அ மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். அதாவது உங்களோட இந்த ஹோஸ்ட் ஹார்ட்வேரில் நீங்கள் லினக்ஸ் ரன் பண்ணணும், சைமல்டேனியஸாக விண்டோஸும் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதற்கு தான் இந்த ஹைப்பர்வைசருங்கிற லேயரை இந்த வர்ச்சுவலைசேஷனில் நம்ம சொல்லுவோம். ஹைப்பர்வைசருங்கிறது இட் வில் பி ரன்னிங் ஆன் டாப் ஆஃப் யுவர் ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஹைப்பர்வைசர் மேலே தான் உங்களோட கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது உங்களோட வர்ச்சுவல் மிஷின்ஸ் ரன் ஆகும். இந்த வர்ச்சுவல் மிஷின்ஸ் உங்களோட லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை உங்களோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் யுவர் அப்ளிகேஷன். டு சம்மரைஸ் திஸ், ஒரு வர்ச்சுவல் மிஷினும் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபுல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி இட் மே ஹாவ் எ ஸ்பெசிஃபிக் ஃபுல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் லைக் லினக்ஸ் ஆர் விண்டோஸ். அதேமாரி ஒவ்வொரு வர்ச்சுவல் மிஷினும் தனித்தனி சிபியூ அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் த ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கும். அதுபோல் சின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வர்ச்சுவல் மிஷினும் தனித்தனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறதுனால இட் வில் டேக் சம் மினிட்ஸ் டு ஸ்டார்ட் அப், அதாவது பூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சர் இஸ் யூ கேன் ரன் மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆன் த சேம் ஹார்ட்வேர். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ virtualization. Now let's talk about Docker containers. இதில் நீங்கள் பார்த்தீங்க, இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவலைசேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு செப்பரேட் கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. அப்புறம் எப்படி உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோஸ்ட் ஹார்ட்வேர் மேலே உங்களோட ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது உங்களோட லினக்ஸா இல்லை விண்டோஸ் ரன் ஆகிட்ருக்கும். அதற்கு மேலே இந்த டாக்கர் இன்ஜின். இந்த டாக்கர் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இட் வில் ஷேர் த ஹோஸ்ட் கர்னல், ஹோஸ்ட் ஓஎஸோட கர்னல். அதாவது உங்களுக்கு லினக்ஸ்னால் லினக்ஸ் கர்னல், இல்லை விண்டோஸ்னால் விண்டோஸ் கர்னலை ஷேர் பண்ணி அதுக்கு மேலே இட் வில் ரன் யுவர் அப்ளிகேஷன்ஸ். இஃப் இட் இஸ் அ லினக்ஸ் ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா அந்த டாக்கர் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இட் வில் ரன் அ அப்ளிகேஷன், லினக்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஆன் யுவர் டாக்கர் கண்டெய்னர். சின்ஸ் உங்கள் டாக்கர் கண்டெய்னர்ஸ் உங்களோட ஓஎஸ், அதாவது ஹோஸ்ட் ஓஎஸ் கர்னலில் ஷேர் பண்ணுறதுனால இதுக்கு செப்பரேட்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை கிடையாது, அதாவது கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை கிடையாதுங்கிறதுனால இட் வில் ஸ்டார்ட் அப் இன் செகண்ட்ஸ். அதாவது குயிக்காக வர்ச்சுவல் மிஷின்ஸோட இது ரொம்ப ஸ்பீடாக பூட்டப் ஆகிடும், ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் இது சைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட வர்ச்சுவல் மிஷின்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். அதனால் இட் இஸ் வெரி மச் ஹைலி போர்ட்டபிள் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ். ரிசோர்ஸ் யூசேஜ் லெவலில் நம்ம பார்க்குறப்ப வர்ச்சுவல் மிஷின்ஸ் கொஞ்சம் அதிகமான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எடுத்துக்கும். பிகாஸ் வி ஆர் ரன்னிங் எ இண்டிவிஜுவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி வர்ச்சுவல் மிஷின்ஸ். பட் நீங்கள் கண்டெய்னர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸிங் த ஹோஸ்ட் ஓஎஸோட கர்னல். அதனால் இட் டசன்ட் ரெக்வயர் அ கம்ப்ளீட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதனால் உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கும். ஐசோலேஷன் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ஸ் இட் இஸ் அ செப்பரேட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வர்ச்சுவல் மிஷின் செப்பரேட் அஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறதுனால இட் வில் பி ஹார்ட்வேர் லெவல் ஐசோலேட்டட். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி வர்ச்சுவல் மிஷின் என்டிட்டியும் இட் வில் பி ஐசோலேட்டட் இன் அ ஹார்ட்வேர் லெவல். வேறஸ் நீங்கள் கண்டெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சின்ஸ் இட் இஸ் ஷேரிங் த ஓஎஸ் கர்னல், ஒன்லி ப்ராசஸ் லெவல், அதாவது அப்ளிகேஷன் லெவலில் தான் ஐசோலேஷன் நடக்கும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர்ஸில் கொஞ்சம் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பிகாஸ் இட் இஸ் ஷேரிங் த ஓஎஸ் கர்னல். வேரஸ் வர்ச்சுவல் மிஷின்ஸ் வில் பி ரன்னிங் ஆன் த டாப் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் விச் இஸ் ஆன் டாப் ஆஃப் யுவர் ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இல்லைங்களா? ஸோ உங்களோட வர்ச்சுவல் மிஷின்ஸ் இட் ஹேஸ் டு கம்யூனிகேட் யுவர் ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் தென் யுவர் ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் உங்களோட ஃபிசிக்கல் ஹார்ட்வேரோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் உங்களோட வர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு கொடுக்கும். அதனால் வர்ச்சுவல் மிஷின்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓவர்ஹெட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்.
இப்போ நம்ம some of the popular virtualization and container platforms பற்றி இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். VMware vSphere. இது enterprise grade virtualization for data centers. This will be mostly used in the data centers. அப்புறம் Microsoft Hyper-V. இது only it will work on Windows. ஓகேங்களா? அடுத்தது there is a open source virtualization for Linux. அது வந்து நம்ம kernel based virtual machine சொல்லுவோம். That is KVM. இப்போ நீங்கள் you are running a Windows operating system on your laptop or desktop. On top of it, you want to run a Linux. Linux நீங்கள் வந்து virtual machine நீங்கள் run பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா you can run Oracle VirtualBox. This which is one of the popular virtualization environment for desktops. Container platforms பார்த்தீங்கன்னா Docker. That is one of the most popular containerization platform. நம்ம previous slides பார்த்திருப்போம் Docker engine. So that is one of the most popular containerization platform. அப்புறம் Kubernetes. Kubernetes is used for container orchestration. Say for example, நீங்கள் ஒரு பெரிய கண்டெய்னர் என்வரான்மெண்ட், அதாவது ஒரு 1000 கண்டெய்னர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களோட என்வரான்மெண்ட்டில், ஸோ ஆர் யூஸ் டு மேனேஜ் தோஸ் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா Kubernetes will come in the picture. It is highly used for scaling and management. அப்புறம் Podman is one of the container engine alternative to Docker. இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா it is very daemonless container, somewhat much advanced than Docker. When you are talking about cloud, நீங்கள் பார்த்தீங்கன்னா one of the mostly used container services அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா Amazon ECS. Okay, let's briefly discuss about some of the use cases of virtual machines and containers. So virtual machines எங்கே பெஸ்ட்டாக யூஸ் ஆகும், அப்புறம் containers எங்கே பெஸ்ட்டாக யூஸ் ஆகுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். Virtual machines, if we need a separate operating system அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா we can use virtual machines. அப்புறம் if you need a secured isolated environment in your for your applications அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா you can use virtual machines. And some of the legacy applications, உங்களோட old applications எல்லாம் it may not run on a containers. That situations you can use your virtual machines. And if you want to run a multiple applications which will be having some dependencies issues. இப்போ நீங்கள் கண்டெய்னர்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா since it is sharing the same OS kernel, it may have some dependency issues. அப்போ அந்த நேரத்தில் you can have a separate virtual machines and then you can run your applications. That is one of the advantage of running your virtual machines. Whereas containers are more ideal for microservices architecture. Developmentல இருக்கவங்களுக்கு தெரியும் the difference between monolithic and microservices architecture. And it is mostly used in DevOps and CI/CD pipelines because we will be creating our image, create பண்ணி then we will be publishing it as a Docker container. So that will be more useful in DevOps. And finally நீங்கள் பார்த்தீங்கன்னா IT infrastructure, both virtualization and containers play a important role. பார்த்தீங்கன்னா virtual machines offer a robust environment because of the isolation feature and flexibility. Rather நீங்கள் containers நீங்கள் பார்த்தீங்கன்னா it is very lightweight, fast and easy to portable. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா organization mostly ரெண்டு டெக்னாலஜியும் they will be using it together. And always remember use of VMs when you need full OS isolation and different operating systems. When you need a separate operating system for your applications, then virtual machines is your ideal option. And containers when you need lightweight, portable and application deployment. So அந்த நேரத்தில் you can use containers. And that's all about your virtualization and containers. Thank you for listening. உங்களுக்கு இன்னும் அதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் டச் பேஸ் வித் அஸ். ஸோ நாங்கள் காண்டாக்ட் நம்பர்ஸ், எங்களோட வெப்சைட் அட்ரஸ் அண்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்குறோம். தேங்க்யூ.